ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்த வந்து மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. தொடர்ந்து இன்னைக்கு போலி மது குடிச்சு ஒருத்தர் இறந்திருக்காரு தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஒரு நபர் ஒருத்தர் இருக்கு. தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாக நிச்சயமா முதலமைச்சர் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். விரைவிலே இது முழுவதுமாக நிச்சயமாக நிறுத்தப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா வந்து களையப்படும். பொதுமக்களும் வந்து தங்களுடைய உடல் நலத்தை பற்றியும் அக்கறையோடு இருந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஆனால் காவல்துறை பல கைதுகள் செய்திருக்கிறது. நிச்சயமாக முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமற்றதா? திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்த வந்து மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. போன தேர்தல் அறிக்கையிலையா? சட்டமன்ற தேர்தல் திமுக அதை வந்து தேர்தல் அறிக்கையில வைக்க 5 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 4 வயது சிறுவனுக்கு மதுவை ஊற்றி அந்த காட்சியை செல்போனில் படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு தமிழ்நாடு முழுக்க, ஏன் நாடு முழுக்க அந்த காட்சி போச்சு. அந்த கொடுமையான காட்சியை பார்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு முடிவெடுத்தார். இனி தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது. எனவே மதுவிலக்க அமுல்படுத்துவேன் என்று அறிக்கையை எப்போ அந்த காட்சியை பார்த்தாரோ பார்த்து அடுத்த வினாடியே அறிக்கை விட்டார். திமுக, இது நான் சொல்வது 6 மாசத்துக்கு முன்னாடியே, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேளையாக என்னுடைய முதல் கையெழுத்தாக மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்படும்.